வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா, நேரடியாக மோதிய விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 முறை விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்கள் நேரடியாக மோதி இருக்கு. இதில் என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதன் முறையாக விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 பொங்கலுக்கு. இதுல விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படமும் விஜயகாந்தோட தாயகம் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சங்கவி ஆகியோர் நடிச்ச கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஜனவரி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல விஜயகாந்த், நெப்போலியன், ரஜிதா ஆகியோர் நடிச்ச தாயகம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. அதனால இந்த மோதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 1997 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு தர்ம சக்கரம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல விஜய், டிம்பிள் ஆகியோர் நடிச்ச காலமெல்லாம் காத்திருப்பேன் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேவா இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதே நாள்ல KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல விஜயகாந்த், ரம்பா ஆகியோர் நடிச்ச தர்ம சக்கரம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் தேவா தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதல ரெண்டு படங்களுமே பெருசா வெற்றி அடையல. மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 1999 நடக்குது. இதுல விஜய்க்கு துல்லாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு கள்ளழகர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எழில் டைரக்ஷன்ல விஜய், சிம்ரன் ஆகியோர் நடிச்ச துல்லாத மனமும் துள்ளும் ஜனவரி 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு S.A. ராஜ்குமார் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல அந்த டைம்ல எல்லா பாட்டுமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், பெங்காலி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 90களில் விஜயோட முக்கியமான வெற்றி படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்த 7 நாள்லயே விஜயகாந்த், லைலா ஆகியோர் நடிச்ச கள்ளழகர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. நடிகை லைலா அவர்கள் தமிழ்ல முதல்ல நடிச்ச படம் இதுதான். இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் துள்ளாத மனமும் துள்ளும் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 2000வது வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு வானத்தை போல அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விக்ரமன் டைரக்ஷன்ல விஜயகாந்த், மீனா, பிரபுதேவா ஆகியோர் நடிச்ச வானத்தை போல ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு S.A. ராஜ்குமார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா 250 நாட்களோட மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதே நாள விஜய், சாலினி ஆகியோர் நடிச்சிருந்த கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் ஒரு வெற்றி படமாச்சு. இருந்தாலும் வானத்தை போல அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 2001 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸ் படமும் விஜயகாந்துக்கு வாஞ்சிநாதன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சித்திக் டைரக்ஷன்ல விஜய், சூர்யா, தேவயானி ஆகியோர் நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்களோடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே நாள்ல விஜயகாந்த், ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிச்ச வாஞ்சிநாதன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் அதே 2001 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு ஷாஜகான் படமும் விஜயகாந்துக்கு தவசி அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சௌந்தர்யா ஆகியோர் நடிச்ச தவசி நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாள விஜய், ரிச்சா பலோட் ஆகியோர் நடிச்ச ஷாஜகான் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மணி சர்மா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் தவசி அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 2002 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு தமிழன் படமும் விஜயகாந்துக்கு ராஜ்யம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜய், பிரியங்கா சோப்ரா ஆகியோர் நடிச்ச தமிழன் படம் ஏப்ரல் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இமான் தான் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அது மட்டும் இல்லாம நடிகை பிரியங்கா சோப்ரா முதல்ல சினிமாவில் அறிமுகமான படம் இதுதான். இதே
பொங்கலுக்கு விஜயகாந்தோட ராஜ்யம் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பரத்வாஜ் இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. ஸோ இந்த மோதல்ல பாத்தீங்கன்னா 2 படங்களுமே சரியா ஓடல. மறுபடியும் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 2002 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு பகவதி படமும் விஜயகாந்துக்கு ரமணா படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜயகாந்த், சிம்ரன் ஆகியோர் நடிச்ச ரமணா நவம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே நாள் விஜய், ரீமா சென் ஆகியோர் நடிச்ச பகவதி படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேவா இசையமைச்சிருந்தாரு. பகவதி படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் ரமணா அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 2003 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு வசீகரா படமும் விஜயகாந்துக்கு சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. பாக்கியராஜ் டைரக்ஷன்ல விஜயகாந்த், சௌந்தர்யா ஆகியோர் நடிச்ச சொக்கத்தங்கம் ஜனவரி 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேவாதா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாள் விஜய், ஸ்னேகா ஆகியோர் நடிச்ச வசீகரா படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இதுவும் ஒரு வெற்றி படமாச்சு. இருந்தாலும் சொக்கத்தங்கம் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் 2004 வருஷம் ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல விஜய்க்கு மதுரை அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு கஜேந்திரா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய், சோனியா அகர்வால், ரக்ஷிதா ஆகியோர் நடிச்ச மதுரை ஆகஸ்ட் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு தியேட்டர்ல 150 நாட்கள் ஓடி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த 2 வாரத்திலேயே சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல விஜயகாந்தோட கஜேந்திரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேவாதா இசையமைச்சிருந்தாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் ஆன படங்களை பார்க்கலாம். 1992 பாத்தீங்கன்னா விஜயோட நாளை தீர்ப்பு படமும் விஜயகாந்தோட கோயில் காலை படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜய், கீர்த்தனா ஆகியோர் நடிச்ச நாளைய தீர்ப்பு டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்த மாசமே கங்கை அமரன் டைரக்ஷன்ல விஜயகாந்த், கனகா ஆகியோர் நடிச்ச கோயில் காலை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 1993 பாத்தீங்கன்னா விஜயோட செந்தூரப்பாடி படமும் விஜயகாந்தோட எங்க முதலாளி படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜயகாந்த், யுவராணி ஆகியோர் நடிச்ச செந்தூரப்பாண்டி டிசம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துல விஜயகாந்த் 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட எங்க முதலாளி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த முறை செந்தூரப்பாண்டி படம் தான் வெற்றி அடையுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1994 விஜயோட ரசிகன் படமும் விஜயகாந்தோட பதவி பிரமாணம் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்த், வினிதா ஆகியோர் நடிச்ச பதவி பிரமாணம் ஜூன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே விஜய், சங்கவி ஆகியோர் நடிச்ச ரசிகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் 150 நாட்கள் இந்த படம் ஓடி இருக்கு. அதனால இந்த மோதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 95ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா விஜயோட தேவா படமும் விஜயகாந்தோட கருப்பு நிலா அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்த், ரஞ்சிதா, குஷ்பு ஆகியோர் நடிச்ச கருப்பு நிலா ஜனவரி 16ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜய், சுவாதி ஆகியோர் நடிச்ச தேவா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1995 விஜயகாந்தோட காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படமும் விஜயோட ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல விஜயகாந்த், ரேவதி ஆகியோர் நடிச்ச காந்தி பிறந்த மண் ஜூலை 22ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் அஜித் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா 2 படங்களுமே சரியா ஓடல. அடுத்ததா 1996 பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படமும் விஜயோட செல்வா படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. விஜயகாந்த், சங்கீதா ஆகியோர் நடிச்ச அலெக்சாண்டர் நவம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே விஜய், சுவாதி ஆகியோர் நடிச்ச செல்வா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த மோதல்ல விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படம் தான் வெற்றி அடையுது. அடுத்ததா 1998 பாத்தீங்கன்னா விஜயோட பிரியமுடன் படமும் விஜயகாந்தோட தர்மா அப்படிங்கிற
அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. விஜய் கௌசல்யா ஆகியோர் நடிச்ச பிரியமுடன் ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 3 வாரத்திலேயே விஜயகாந்த், பிரீதா விஜயகுமார் ஆகியோர் நடிச்ச தர்மா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த முதல்ல விஜயோட பிரியமுடன் படம் தான் வெற்றி அடையுது. அடுத்ததா 1999 பாத்தீங்கன்னா விஜயோட என்றென்றும் காதல் படமும் விஜயகாந்தோட பிரியனா படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. விஜய், ரம்பா ஆகியோர் நடிச்ச என்றென்றும் காதல் மார்ச் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல, ஒரு சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த ஏப்ரல் மாசமே விஜயகாந்த், சூர்யா ஆகியோர் நடிச்ச பிரியனா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை S.A. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2000ல பாத்தீங்கன்னா விஜயோட குஷி படமும் விஜயகாந்தோட வல்லரசு படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்த், தேவயானி ஆகியோர் நடிச்ச வல்லரசு ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேவா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே S.A. சூர்யா டைரக்ஷன்ல விஜய், ஜோதிகா ஆகியோர் நடிச்ச குஷி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த முதல்ல 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா 2002ல பாத்தீங்கன்னா விஜயோட யூத் படமும் விஜயகாந்தோட தேவன் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்த், கார்த்திக், அருண் பாண்டியன் ஆகியோர் நடிச்ச தேவன் ஜூன் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே விஜய், சந்தியா ஆகியோர் நடிச்ச யூத் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஒரு வெற்றி படமாச்சு. அதனால இந்த மோதல விஜய் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2008ல பாத்தீங்கன்னா விஜயோட குருவி படமும் விஜயகாந்தோட அரசாங்க படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்தோட அரசாங்கம் ஏப்ரல் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 3 வாரத்திலேயே விஜயோட குருவி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சரியா ஓடல. இதே மாதிரி நேரடியாக மோதிய விஜய், அஜித் படங்கள், ரஜினி, கமல் படங்கள், சிம்பு, தனுஷ் படங்கள், ரஜினி மோகன் படங்கள், கமல் மோகன் படங்கள், நேரடியாக மோதிய விஜய் பிரசாந்த் படங்கள், அஜித் பிரசாந்த் படங்கள் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.